அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஷ் விளாக்ல இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். சனிக்கிழமை தான். இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி. ஒருத்தவங்க சாப்பாடு சாமி கும்பிட்றாங்களாம், அதனால் சைவ சாப்பாடு தான் கேட்டிருந்தாங்க. சைவ சாப்பாடு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். காலையிலே சாதம் வச்சு சாருக்கெலாம் கொடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. காலையில் இல்லை, இப்போ தான் ஒரு 10 மணி தான் ஆகுது. சாம்பார், அதுக்கப்புறம் மீன் மேக்கர் பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம். சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ காலையில் சாப்பிடாம 10 மணிக்கே விரதம் விடப்படுறாங்களாம். பாயாசம் பாப்பா, பருப்பு பாயாசம், பருப்பு பாயாசம். இன்னைக்கு ஒரு குடி எங்கள் அம்மா நல்லா சாட்டுவாள். நீ கொட்டை விட்டு தூங்கிடுவா. வேலை பார்க்குறேன், கொட்டை விட்டு தான் தூங்குவேன். அப்புறம் அவியல் நேற்று பண்ண அவியலுக்கும் இன்னைக்கு பண்ண அவியலுக்கும் நிறைய வித்தியாசம். குக்கரில் போட்டு விட்டேன். இன்னைக்கு அதான் பார்க்க பச்சையா இருக்குல்ல, பார்த்தீங்களா? எல்லாம் பச்சை பச்சையாவா இருக்கு, நல்லா வெந்து தான் இருக்கு. அப்படியே தூக்கி நான் காட்டிடுவா இல்லாமல் நார்மலாக வெந்திருக்கு. அவியல், மீன் மேக்கர் பொரியல், பருப்பு பாயாசம். நேற்றுக்கு சாம்பார், இன்னைக்கும் சாம்பார், மாங்காய் சாம்பார். அப்புறம் சாதம், மாங்காய் சாம்பார். மாங்காய் சாம்பாருன்னு சொன்னேன், எடுத்து வச்சாச்சு. ஏல சொல்லவில்லை. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பச்சடி நல்லா இருக்கு பார்க்க. இது வடைக்கு தான் பார்த்து. ஸோ உளுந்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வடை தான் போட போகிறோம். இந்த வெங்காயத்தை ஒன்று வெட்டி தந்தாங்கன்னா என்ன காஞ்சிருச்சு, இல்லை இதை வெட்டி தந்தா என்ன. காலையில் இன்னைக்கு இட்லி அவிச்சேன். கிரைண்டர் இட்லி வந்துச்சு பார்க்க. சாப்பிட்டே குஷ்பு இட்லியோட மோசமான கல் இட்லி. இல்லை தின்னுட்டு நல்லா இல்லை சாம்பாரில் லைட்டாக இது பண்ணி சாப்பிட்டானா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் இட்லி சாம்பாருக்கு இது வச்சதுதான். தேங்காய் சட்னி வச்சேன். இன்னும் ஒரு ஆள் சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிட்டாங்கன்னா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி வச்சிடலாம். நான் சொல்லவில்லை, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தமிழ்லாம் குழப்பி பேச. இல்லை அதான் நாளைக்கு இதில் அவியல், இது பச்சடி, இதில் வடை பொரிச்சியா? வடை போட போகிறல, வைக்க போகிறேன். இன்னும் வைக்கல, வயல கீழே வயல ஒப்பனாங்கிட்ட லீவ் விட்டது பெரிய தப்பாக போயிட்டேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோதான் சமையல். நமக்கு இன்னைக்கு ஆள் இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால ஆட்கள்லாம் கம்மி தான். கொஞ்சம் இந்த அவியலை பார்த்தா நம்ம சாப்பாடு கொடுத்த பசங்கள்லாம் நினைப்பாங்க, நேற்று அவியல் குலைவாக ரொம்ப இதாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா ட்ரையாக வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. வீடியோவை பார்த்தா நினைப்பாங்க, பாரு நம்ம ஆளில் நேரம் பாயாசம்லாம் வச்சுருக்காங்க நினைப்பாங்க. சரி, ஒருத்தவங்க சாமி கும்பிட்டு வந்திருக்கோம், வச்சு கொடுங்கன்னாங்க. சரி, ரொம்ப இல்லை 2-3 பேருக்கு தான். சாதம் ஒரு பானை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா வயசானவங்களா. பொடிசா நான் வடைக்கு தான் சீக்கிரம் வெட்டித்தாங்களா. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கொடுப்பாப்பா, அப்பளம் பொரிச்சது அதுக்குள்ள. சரி, ஓகேங்க. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் டீக்கு நம்ம வடை தான் போடுறோம். மத்தியானம் வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சோம்ல, அந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு வடையும் பாருங்கள் டீயும் போட்டாச்சு. அதை எப்படியோ ஓரளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா காலையில் அரைச்ச மாவில் எப்படியோ வரும். ஏன் பாப்பா இப்படி பண்ணுவேன் பாருங்க, வெள்ளையாகவே இருக்குது. ஒரு சில நேரம் டீ செட் ஆகவே ஆக மாட்டேங்குது. பாருங்க, இதை இப்போ உடச்சி காட்டுறேன். நல்லா தான் வந்திருக்கு. நல்லதாவது வந்திருக்குல்ல. மீதி மாவை வடை போட்டு டீ வச்சு குடிக்க போகிறோம். குட்டியாக எல்லோரும் வடை சாப்பிடலாம். வடையும் சுட சுட டீயும். இது எனக்கு போட்ட வடை, குட்டியாக நான் போட்டேன். இது என் மகளுக்கு போட்ட வடை, அவளாக போட்டுக்கிட்டா. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் சொல்கிறேன்.